வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி. இரவின் மடியில் நுழைந்திருக்கிறீர்கள். ஆசைப்பட்ட எனக்கு எதுவுமே எனக்கு வாழ்க்கையில கிடைச்சதே இல்லை. ஏன் நான்லாம் ஆசைப்படக்கூடாதா? எனக்கு மட்டும் ஆசைப்பட்டா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் இங்க புலம்பிட்டு இருக்கோம். இன்னும் ஒருபடி மேல போய் அழும்போது கிடைக்காத ஆறுதல், நான் ஆனந்தமான பின்பு கிடைச்சு என்ன பயன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறத கூட பார்த்துருக்கோம். ஏன் நானே அப்படிலாம் இருந்திருக்கிறேங்க. ஆனா வாழ்க்கையோட சுவாரஸ்யமே எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத கிடைக்கிறதாங்க. நமக்கு என்ன கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம கையில இல்லை. எல்லாமே இயற்கை. ஓர போக்கில் ஏத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அன்பே சிவம் படத்துல கமல்ஹாசன் சொன்ன மாதிரி வாழ்க்கை அடுத்த நொடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். அந்த ஆச்சரியம் நிறைந்த அந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து பயணிக்கிறேன் அப்படின்னு அழகா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அதை தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். அடுத்த நொடி இந்த உலகத்துல நிறைய ஆச்சரியங்கள் இந்த உலகம் ஒழிச்சு வச்சிருக்கு. அதை நோக்கி பயணிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு பயணம். அந்த பயணத்துல ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த முடிவை நோக்கி போறதுதான் வாழ்க்கை. அந்த முடிவுமே கூட எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் யதார்த்தமும் கூட. அதனால இருக்கிற வாழ்க்கையை எதை பத்தியும் புலம்பாம இருக்கிறது எனக்கு இது போதும், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எப்ப இது இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மண்ணோடையோட கொண்டாடுங்க. வாழ்க்கை அழகாவே மாறிடும். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி அதில் கொடுங்க. மீண்டும் நாளை இதே நேரம் இதே சந்திப்போம். நன்றி.